அயலக தமிழர் தின நிகழ்வில் பல்வேறு நாட்டைச் சேர்ந்த அமைச்சர்கள் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அமைச்சர் நம்மிடம் இருக்கார். சார், இப்போ இந்த அயலகர் தின விழாவில் முதலமைச்சர் கலந்து கொண்டிருக்கார். இந்த விழாவில் நீங்களும் கலந்துகிட்டு இருக்கீங்க, எப்படி இருந்துச்சு நிகழ்வு? உண்மையிலேயே அயலக தமிழர் தின விழா 2025ஆம் ஆண்டு மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது, மிகவும் பூரிப்பாகவும் இருக்கின்றது, மிகவும் சந்தோஷமாகவும் இருக்கின்றது. ஏன்னு கேட்டால் இந்த அயலக இந்த மகாநாட்டுக்கு வந்ததன் பிறகு எங்களுக்கு தெரிகின்றது உலகத்திலிருந்த எல்லோரோடையும் ஒரு இணைந்து கொள்ளுகின்ற ஒரு பாலமாக அமைஞ்சிருக்கின்றது. மறுபக்கம் நாங்கள் இந்த வேர்களை தேடின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறத விட இந்த உலகம் பூராவும் தமிழருடைய வேர்கள் படர்ந்திருக்கின்றது. அப்போ அந்த படர்ந்திருக்கின்ற அந்த வேர்களோட ஒரு இன்றைக்கு ஒன்று கூடுவதற்கு கிடைத்த சந்தர்ப்பம் என்பது இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு, அதே போன்று முதல்வர் அவர்களுக்கும் முதல்ல எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிக்கிறோம். பல்வேறு நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. அரசு, தமிழக அரசு இதை ஒருங்கிணைக்கிற வேலைகளில் எப்படி செயல்படுறாங்க? உண்மையிலேயே இப்போ அது மேலோட்டமாக பார்க்கின்ற போது எங்களுக்கு தெரிகின்றது, நேற்றும் இன்றும் கூட. அது மாத்திரமல்ல, பல்வேறு எக்ஸிபிஷன், அதாவது கண்காட்சி கூடங்கள் அமைக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த கண்காட்சி கூடங்களை பார்க்கின்ற பொழுது அந்த பல்வேறு நாடுகளில் மக்கள் குடிபெயர்ந்து வாழ்ந்த போது அவர்களுடைய வாழ்நிலை தொடர்பாக வெளிக்காட்டுகின்ற ஒரு இதுகளை வெளிக்காட்டியிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற புதிய கண்டுபிடிப்புகள் இன்றைக்கு நவீன உலகத்துக்கு நோக்கி செல்ல வேண்டும் என்பதுதான் உலக வாழ் மக்களுடைய அல்லது மனிதனுடைய ஒரு தேவை. அப்ப அந்த தேவையை பூர்த்தி செய்கின்ற விதமாக இந்த கண்காட்சி கூடங்கள் அமைக்கப்பட்டு, அப்ப அந்த கண்காட்சி கூடங்கள் மூலமாக புதியவனை தேடுகின்ற ஒரு செயற்பாட்டுக்கு உந்து சக்தியாக அமைந்திருக்கின்ற ஒரு மகாநாடாகவே இந்த நிகழ்வை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையில் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு செய்தியை கொடுத்திருக்குது எங்களுக்கு. அதாவது இன்றைக்கு இங்கே இருக்கின்ற தமிழ்நாடு மாத்திரமல்ல, ஏனைய நாடுகளில் இருக்கின்ற தமிழர்களும் கூட ஏதாவது ஒரு அணியில் ஒன்று சேர வேண்டுமாக இருந்தால் அதற்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு உந்து சக்தியாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பயன்படுத்தலாம் என்று எனக்கு தோன்றுது. நன்றி.